ஏன்டா எப்போ பார்த்தாலும் விஜய் பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க. நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க, நான் வந்து ரொம்ப ஒரு சுயநலவாதி. எனக்கு வந்து விஜயை பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கூட ஓரம் வச்சுருங்க, அதெல்லாம் கூட உண்மையான ரீசனே கிடையாது. நான் ஒரு சுயநலவாதி, நான் ஒரு சாதாரண ஒரு யங்ஸ்டர். இந்த நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஆளாக இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் வருது. இந்த எம்எல்ஏ, மினிஸ்டரு, கவுன்சிலர்லேருந்து ஒருத்தனுமே 70 வருஷமாக இந்த அதிகாரத்தில் ஊறி போய் அவங்கெல்லாம் நம்மளை பார்க்குற பார்வையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்துட்டு அந்த அந்த நாங்கள் தாண்டா அப்படின்ற அந்த ஒரு திமிரு. அன்னைக்கு கூட நான் பார்த்தேன், ஒரு ஒரு மெயினான ஏரியாவில் ஒரு டிராஃபிக் நிற்கிது, டிராஃபிக்கில் வந்து சிக்னல் போட்டிருக்காங்க, எல்லோரும் நிற்கிறாங்க. பின்னாடிலேருந்து ஒரு மினிஸ்டர் காரு சைரன் அடிச்சுட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு ஒரு ஃபேமிலி நின்றுட்டு இருந்தாங்க பைக்கில். அதுக்குமா இன்னொரு சைடில் வந்து ஒரு லேடி ஒரு குட்டி பொண்ணை வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே பதறாங்க, இவங்க பின்னாடி அடிக்கிற ஹாரனில் அப்படி பதறி இப்படி நகர்றாங்க. இவன் சைடில் போயிட்டு அப்படி போகிறான், எது ரெட் கலர் சிக்னல் இருக்கும்போது. அப்போ இந்த 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 திமிரை வந்து யார் கொடுத்தது இவங்களுக்கு? ஸோ இவங்களுக்கு வந்து எங்களை தாண்டி இங்கே யாருமே இல்லை என்ற இவங்களுடைய அந்த மன பிராந்தியை உடைக்க வேண்டும். அதுக்கு நான் சுயநலமாகவே சொல்கிறேன், விஜய் விஜய் என்ற பெயரே விட்டுருங்க, விஜய் என்ற ஆளே விட்டுருங்க. இந்த இந்த ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ், அதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, அந்த ஃபோர்ஸ் நமக்கு தேவை. இவங்க வந்து நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஒரு ஒரு ஆட்டத்தை கலைச்சி விடுறதுக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்தே ஆகணும். ஏன்னா அது எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்கட்சியே இல்லாத ஒரு நாடு, எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, ரொம்ப ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்க ஒரு நாடு ரொம்ப ரொம்ப ஆபத்தின் விளிம்பில் இருக்கு.